அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். திரு கே பாலச்சந்தர் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. நின்ற நட்சத்திரம், நின்ற உபநட்சத்திரம், நின்ற உபநட்சத்திரம், நின்ற நட்சத்திரம் நீண்ட ஆண்டு, நீண்ட தசா ஆண்டுகள் கொண்ட கிரகங்கள் இருப்பது. நின்ற உபநட்சத்திரம் குறுகிய ஆண்டு தசா கிரகமாக இருந்து உபநட்சத்திரம் 8-12 பாவ தொடர்பு பெற்றிருந்தாலும் உபநட்சத்திரத்தால் நின்ற நட்சத்திரம் சம்பவத்தை தடுக்க இயலுமா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது நின்ற நட்சத்திரம் பெரிய தசை கொண்ட கிரகமாக இருந்து அது பெரிய அளவுக்கு கணக்கு எடுத்துக்க வேண்டியது. இது எங்கே அப்படின்னா ஒரு பிளானட் நின்ற நட்சத்திரம் ஒரு குறுகிய தசை, அதாவது சூரியன் அந்த மாதிரி சூரியன் கேது, இப்போது ஒரு பிளானட் சூரியனுடைய ஸ்டார்லேருந்து அது சூரியனுக்கு தசை வருஷம் 6 வருஷங்கிறதுல அது சப்ளாடாக குயிக்காக மாறிடும். அதுதான் அதை ஒன்றா எடுத்துக்கலாமா ஒழிய இங்கே சம்பவத்தை தடுக்குது அதுக்கு அது வராது சார். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிற மாதிரிங்களேன். இப்போ ராகுன்ற கிரகம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. இப்போ ராகு சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூரியன் ஏதோ ஒரு பாவத்துக்கு சப்ளாடாக இருக்குது. அப்போ ஏதோ ஒரு பாவத்துக்கு சப்ளாடாக இருக்கும்போது இது 3 நிமிஷம் வரைக்கும் தான் அந்த பாவத்துக்கு சப்ளாடாக இருக்கும். அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது தொடர்புகள் விரைவில் மாறும். ஒரு 3 நிமிஷம் நீங்கள் ஜாதகத்தை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போதோ, ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, இந்த ராகுவோட தொடர்புகள் டக்கு 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 டக்குன்னு மாறும். ஏன்னா ராகு நின்ற நட்சத்திரம் சூரியனாக இருக்குதால, சூரியன் உதாரணத்துக்கு 2வது வீட்டுக்கு சப்ளாடாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10 மணி 20 நிமிஷத்துக்கு 2வது வீட்டுக்கு சப்ளாடாக இருக்கும் சூரியன். 10:24க்குன்னு பார்க்கும்போது சூரியன் 2வது வீட்டுக்கு சப்ளாடாக வராது. அப்போ என்ன ஆகுனா, டக்கு டக்குன்னு அந்த பாவத்துடைய தொடர்புகள் மாறும். அதான் அப்படி தான் எடுத்துக்க முடியுமே ஒழிய இங்கே அந்த நட்சத்திரம் உபநட்சத்திரத்தில் 8-12ங்கிறது இங்கே வலிமை குறைந்தது வலிமை அதிகம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது குறுகி எந்த கிரகமாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே பவர் தான். என்ன ஒன்று, இப்போ ராகு சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருந்து சனியோட உபநட்சத்திரத்தில் இருந்தால் இப்போ கிட்டத்தட்ட 8 நிமிஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு மாற்றம் இருக்காது. 8 நிமிஷம் வரைக்கும் ரெண்டுமே ஒரே நேரத்திலே மாறுதுன்னு வச்சிங்களேன். இப்போ ராகு சுக்கிரனுடைய ஸ்டார், சனியோட சப்பு அப்படின்னா இந்த சுக்கிரனுடைய சப்பும் சனியோட சப்பும் அதாவது சப்ளாடா பாவத்துக்கு இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 8 நிமிஷம் இருக்கும். அதனால் இது ரொம்ப பெரிய அளவுக்கு நீங்கள் 2 நிமிஷம் 3 நிமிஷம் இன்க்ரீஸ் பண்ணாலும் கூட இந்த ராகுவோட பாவ தொடர்புகள் மாறாது. இதே ராகு சூரியனுடைய நட்சத்திரத்திலையோ சந்திரனுடைய உபநட்சத்திரத்திலையோ அல்லது கேதுவோட உபநட்சத்திரத்திலையோ இருக்கும்போது ஏன்னா இந்த ராகுவோடைய தொடர்புகள் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒன் டைம் என்ன வேணா டக்குன்னு 3 நிமிஷத்துல மாறிடும். அது அடிக்கடி மாறக்கூடிய நிலையிலே இருக்கும். அந்த உப நட்சத்திரம்ங்கிறது ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மெதுவாக செல்லக்கூடிய கிரகத்துக்கு அதை எடுத்துக்கலாம். உப நட்சத்திரங்கிறது அந்த பிளானட், அந்த சோர்ஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. இப்போ ராகு தசை, குரு தசை, சனி தசை அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிளானட்டில் மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் ராகு, கேது, குரு, சனி, இந்த கிரகங்களுடைய நம்ம தொடர்புகள் பார்க்கும்போது உப நட்சத்திரத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலாம். விரைவில் செல்லக்கூடிய கிரகம்னா சூரியன், சுக்கிரன், செவ்வாய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதன். இந்த கிரகத்துக்கு உப நட்சத்திரம் பெரிய அளவுக்கு எஃபெக்ட் தராது, உப நட்சத்திரமே பெரிய அளவுக்கு எஃபெக்ட் தரும்.